மார்னிங் பெட்ல எழுச்ச உடனே நீ டைட்டா இருக்கா, ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கும்போது டக்கு கட்டு கட்டுன்னு சவுண்டும் வருதா, அதே மாதிரி நீங்க ரொம்ப நேரம் கீழே உட்காந்து டப்புன்னு நடக்கும்போது கொஞ்சம் நீ கஷ்டமா இருக்கா, இது எல்லாமே ஏஜ் ரிலேட்டட் சைன்ஸ் கிடையாது. ஆஸ்டியோ ஆர்த்தரிஸ், ஃபுல் சைன் ஆஸ்டியோ ஆர்த்தரிஸ். ஓகேங்களா? ஆஸ்டியோ ஆர்த்தரிஸ்னா ஒரு கார்டிலேஜ் வியர் அண்ட் டியர் அண்ட் டீஜெனரேட்டிவ் கண்டிஷன். இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கும் ஒரு 10 to 20 மினிட்ஸ். அதே மாதிரி ஸ்டெப்ஸ்ல கீழே இருக்கும்போது பெயின் அதிகமா இருக்கும், நீ பெயின் அதிகமா இருக்கும். அது மாதிரி ஒரு கிரைண்டிங் சென்சேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொல்லிங் கூட வரும். அதே மாதிரி என்வரன்மெண்ட் சேஞ்ச் ஆனால் பெயின் வந்து ஒர்சன் ஆகும். இப்படி பெயின் அதிகமாகிடுச்சு நீங்கள் மூவ்மெண்ட் ஸ்டாப் பண்ணீங்கன்னா பெயின் அதிகமாக தான் ஆகும். நீங்கள் எக்ஸசைஸும் ப்ராப்பராக அது கூட டயட்டும் நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒபிசிட்டி அதிகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ வெயிட் குறைச்சாலுமே உங்கள் நீயோட 4 kg ப்ரெஷரை நீங்கள் கம்மி பண்ணும். ஓகேங்களா? அதோட நீங்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டான நீங்கள் லெமன் டீ, கிரீன் டீ, இஞ்சி, பூண்டு, டுனா ஃபிஷ், ஃப்ளக்ஸ் சீட், சியா சீட்ஸ் இது மாதிரிலாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் ஃபுட்டான மில்க்கு, சிக்கனு, எக்ஸு இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணால் அந்த மசிலை ப்ரொவைட் பண்ணும். அது கூட நீங்கள் கால்சியம், விட்டமின் டி ஃபுட்ஸையும் நல்லா ப்ராப்பராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுகரையும், ஜங்க் ஃபுட்டு, ஃப்ரை ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டயட் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனும் பெயினும் முற்றிலும் தவிர்க்கலாம். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் ப்ரோட்டோகால் வேணும்னா டயட்டிங் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ப்ராப்பராக டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.